ஃபெயிலர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா உம் இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட் நியூக்ளியர் மேட்டர் பத்தி இது சொல்லுச்சு. சிங்கிள் நியூக்ளியான்ஸ பத்தின டீடைல்ஸை வந்து இது நமக்கு தரல. நெக்ஸ்ட் வந்து பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலால வந்துட்டு நம்ம ஸ்டெபிலிட்டி பத்தி பேசுச்சு. பட் இட் டஸ் நாட் இன்க்ளூட் தி க்ளோஸ்ட் ஷெல் எஃபெக்ட்ஸ். ஷெல் எஃபெக்ட்ஸ் பத்தி இது எதுவுமே நமக்கு சொல்லல. மேஜிக் நம்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல. மேஜிக் நம்பர்ஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு நியூக்ளியஸோட புரோட்டான்ஸோ நியூட்ரான்ஸோ இந்த நம்பரா இருந்துச்சுன்னா 28 20 28 இதை பத்தியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இந்த நம்பர்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த அந்த நியூக்ளியை வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அந்த ஆட்டம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ற இந்த நம்பர்ஸை தான் நம்ம மேஜிக் நம்பர்ஸ்னு சொல்றோம். இந்த மேஜிக் நம்பர்ஸை இந்த லிக்விட் டிராப் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணல. அண்ட் ஆல்சோ இது மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸ்பின் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது போல எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸை வந்துட்டு கரெக்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணல. இது கொடுத்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ் நிறைய நியூக்ளியைக்கு என்ன இருந்துச்சுன்னா டூ லார்ஜ் லெவல் டிஸ்டன்சஸா இருந்தது. அதே போல செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம அப்சர்வ் பண்ண மாசஸ் அண்ட் பைண்டிங் எனர்ஜிஸ் வந்து இட்ஸ் புவர் ஃபார் லைட்டர் நியூக்ளியை கம்பேர்ட் டு தி heavy ones. And finally, this model provides a baseline from which shell effects can be calculated. Shell model க்கு இது ஒரு baseline இருந்துச்சு. And this model is also the forerunner of the collective model of nuclear structure.